ஜாக்கெட் தயவு செஞ்சு வாங்கிட்டு வராதீங்க. கையில காசு இருக்கும், பக்கத்துல தமிழ் ரெஸ்டாரண்ட் இருக்காது, சும்மா நைக்கு வாங்குறேன் கிளிக்கிறேன் அதெல்லாம் வேணாம். ஃப்ரெண்டு நான் என் கூட படிச்சவனே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், நீங்களாம் எப்படி கேட்க போறீங்க? ஹாய் கைஸ், நான் தான் அவங்க 2 ரூபா. வெல்கம் டு 2 ரூபா vlogs. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் யூகே மட்டும் கிடையாது, வேறு வெளிநாடுகளுக்கு படிக்க போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகணும் பொருள் அப்படிங்கிறதே தெரியாமல் கண்டதை எடுத்துகிட்டு போகிறானுங்க. அதனால் என் அனுபவத்தை வச்சு நான் என்னென்ன எடுத்துகிட்டு போனேன், அதில் எதுலாம் கரெக்டாக இருக்கும், எதெல்லாம் வேஸ்ட், நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போக தேவையில்லை, அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க, ப்ரோ இது பேன் எடுத்துகிட்டு வரலாமா, தோசைக்கல் எடுத்துகிட்டு வரலாமா, ரைஸ் குக்கர் எடுத்துகிட்டு வரலாமான்னு. அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாங்கள் இப்போ ஆல்ரெடி நம்ம கலெக்டர் சார் கிளம்புறாரு, அவருக்கு தேவையான லக்கேஜ்லாம் அவர் எடுத்திருக்காரு. ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இருந்தாலும் அதெல்லாம் நான் என்ன எடுத்துகிட்டு போகிறான் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அது போகுமே நான் என்ன வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெடியா கைஸ்? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பொருளை வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவையான லக்கேஜ்லேருந்து நம்ம ஆரம்பிச்சலாம். எந்த மாதிரி லக்கேஜ் வாங்கலாம் அப்படின்னு. நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப மினிமமான 2000 ரூபா 2500 யூஸ் பண்ணுற பெட்டி. இது சஃபாரின்னு சும்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பிராண்ட் அமேசானலாம் இருக்கும். நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். நான் ஏன் இது யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் இதோட காஸ்ட்லியே ஒரு அமெரிக்கன் டூரிஸ்டோ ஒரு நல்ல பிராண்டு ஒரு பெட்டியே 10,000 15,000க்குலாம் லக்கேஜ் இருக்கு, ட்ராலி. அதெல்லாம் நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கட்லு கீழேயோ ஒரு கபோர்டுக்கு மேலேயோ தான் அது ஒரு 6 மாசமோ 10 மாசமோ 1 வருஷமோ அடுத்து நீங்க ஊருக்கு வர வரைக்கும் அந்த பொருள் அங்கேயே தான் இருக்கும் அந்த பெட்டி. அதனால அந்த பெட்டியில பெருசா இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. அது நீங்க வாங்க முடிஞ்சா வாங்கிக்கோங்க, உங்க காசு. நான் நார்மல் பீப்புளுக்கு சொல்றேன், நீங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ண வேணாம், நீங்க காஸ்ட் கட்டிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு சாய்ஸ். நீங்க பேசிக்கான பெட்டி அமேசான்ல 2 பெட்டி 3 பெட்டி 5000 ரூபாய் அந்த மாதிரி விற்பாங்க காம்போவா. அது வாங்கிட்டீங்கன்னா ஓகே ஃபைன், ஒரு நார்மல் டீசென்டான பாக்ஸ் கிடைச்சிரும். அது உங்களுக்கு பெருசா அதுல நீங்க மணியும் இன்வெஸ்ட் பண்ணி தேவையில்லை, அதுக்காக சொல்றேன். ஏன்னா நான் அந்த மாதிரி பையன் கிடையாது, இதுல நான் பெருசா இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். இது எனக்கு அந்த அளவுக்கு யூஸும் கிடையாது, நான் அவ்வளோ டிராவல் பண்ற ஆளும் கிடையாது. அப்படி பண்ணா கூட அதிகபட்சமா பேக் தான், ஹேண்ட் லக்கேஜ் தான் எடுத்துட்டு போவேன். ஸோ அதனால சொல்றேன், என்ன எடுத்துட்டு போகலாம், என்ன எடுத்துட்டு போக வேண்டாம், அதாவது தேவையில்லை அப்படிங்கிறத 2 வகையா பிரிச்சுக்கலாம். இப்போ என்ன எடுத்துட்டு போகலாம், எது முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சாப்பாடு, ஃபுட்டு பற்றி வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபுட்டில் நீங்கள் தமிழ் ஃபுட்டு தான் கண்டிப்பாக சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக மசாலாஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க. அதாவது மிளகா பொடி, மல்லிப்பொடி, சீரகம், சோம்பு, வெந்தயம், அந்த மாதிரி பொருட்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க. கொஞ்சம் இல்லை, நீங்கள் அடுத்து எப்போ வர வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான இதை எடுத்துகிட்டு போங்க. இப்போ நீங்கள் 1 வருஷம் கழிச்சு வரப்போகிறேன் அப்படின்னா 1 கிலோ மிளகாப்பொடி 1 கிலோ மல்லிப்பொடி எடுத்துகிட்டு போங்க. இல்லை நான் 6 மாதத்துலேயே வந்துடும்னா 1 கிலோ மிளகாப்பொடி 1 கிலோ மல்லிப்பொடி எடுத்துகிட்டு போங்க. எப்படி இருந்தாலும் 1 கிலோ மினிமமாக 1 கிலோ மிளகாப்பொடி 1 கிலோ மல்லிப்பொடி, புளியும் எடுத்துகிட்டு வந்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இங்கே ஒரு குழம்பு ஏதாச்சும் வச்சா கண்டிப்பாக புளி தேவைப்படும். புளி 1 கிலோ 1.5 கிலோ அப்படியே அமுக்கி வச்சு எடுத்துகிட்டு வந்துருங்க, சில்வர் பேக்கில் போட்டு. நீங்கள் ஸ்நாக்ஸ் அதிகமாக வாங்கிட்டு வரணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நாங்கள் போன தடவை போயிலே எங்களுக்கு தேவையான மளிகை ஜாமான் பொருள் டப்பா எல்லாமே அங்கே வாங்கி வச்சுட்டோம். இப்போ அங்கே ஆல்ரெடி இருக்குது, நாங்கள் யூஸ் பண்ண போகாமல் இன்னமும் இருக்குது. அதனால நாங்கள் பெருசாக எடுத்துகிட்டு போகலை. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அள்ளி பெட்டி ரப்பாதீங்க. தேவையான அளவு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மிச்சர், கொஞ்சம் முறுக்கு, கொஞ்சம் ஸ்வீட்டு. ஏன்னா நீங்கள் மில்க் ஸ்வீட்லாம் வாங்கினா கண்டிப்பாக 2-3 நாளாக இங்கேருந்து கொண்டு போகிறதுக்குள்ள கெட்டுரும். ஸோ அதனால் இந்த முறுக்கு, மிச்சர், அந்த மாதிரி நொறுக்கு தீனி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோக்குள்ள அந்த நொறுக்கு தீனி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸ்நாக்ஸ் நீங்கள் மிஞ்சி போனால் 1 வாரத்தில் காலி ஆயிரும். ஆனால் மசாலாங்கிறது உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 6 மாதமாச்சும் வரும். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் சமைக்கிறதுக்கு. அதனால் மசாலா ஐட்டங்கள், சமைக்க தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க. நீ எங்கே போனாலுமே யூகேல அவ்வளோ ஃபுட்டு கிடைக்கும், நம்ம கிழிச்சிடலாம் புளித்திடலாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு கிரேஸே இருக்காது, உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது, வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிடணும்னு நினைப்பீங்க. கையில் காசு இருக்கும், பக்கத்தில் தமிழ் ரெஸ்டாரண்ட் இருக்காது. அந்த வேலைலாம் நான் பட்டிருக்கேன். நல்ல பிரியாணி சாப்பிடணும்னு நினைப்பீங்க, 1 மணி நேரம் போகணும் பஸ் ஏறி ஒரு பிரியாணி வாங்குறதுக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் அமையாது ரெஸ்டாரண்ட் பக்கத்தில். அதனால நீங்கள் சமைச்சு சாப்பிட்றது தான் கடைசி சொல்யூஷனாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு மசாலா பொருள் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போங்க. ஒரு பாக்ஸ் நிறையா பெப்பரு, ஒரு பாக்ஸ் நிறைய சீரகம், சோம்பு, சமைக்க என்னென்ன தேவையோ அந்த 5-6 பெட்டியில் இருக்கும்ல, நானும் 5-6 பெட்டியே எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதனால் உங்களுக்கு என்னென்ன தேவை, நீங்கள் என்ன சமைப்பீங்க, உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி இந்த ரெடிமேட் பேஸ்ட், வத்த குழம்பு பேஸ்ட்டு, அந்த புளியோதரை பேஸ்ட்டு, இதெல்லாம் ரெடிமேடாக இருக்கும். அந்த மாதிரி பாட்டில்ஸ் தான் இருக்குது பாருங்க, பிரிஞ்சால் தொக்கு, ரைஸ் மிக்ஸ். ஸோ இந்த மாதிரி பொருட்களுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் பார்ட் டைம் பார்க்கும்போது உங்களால் சமைச்சு இது பண்ண முடியாது. ஸோ டக்குன்னு சோறு வச்சுட்டு டக்குன்னு இந்த மாதிரி ஐட்டங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மசாலா சம்பந்தப்பட்ட. இப்ப பொருள் சம்பந்தப்பட்டது பிரிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் ரைஸ். நீங்க ரைஸ் ரொம்ப சாப்பிட்ற ஆளா இருந்தா கண்டிப்பா ரைஸ் சாப்பிடாம உங்களால இருக்க முடியாது. பீஸா பர்கர் எல்லாம் தின்னுட்டு வாழவே முடியாது. உங்களுக்கு குக்கர் ரைஸ் பிடிக்கும்னா ஒரு ரைஸ் குக்கர் எடுத்துட்டு போங்க, சின்னமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு. எனக்கு குக்கர் ரைஸ் பிடிக்காது பர்சனலா, நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு அந்த ட்ரையா இருந்தாலும் பிடிக்காது. நான் சோறு வடிச்சு தான் சாப்பிடுவேன். அதனால நான் ஒரு பானையும் சோறு வடிக்கிற அந்த கிளிப்பு, அந்த பிளேட்டு அதெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சிருக்கேன். நான் சோறு வடிச்சு சாப்பிட்டுப்பேன். ஸோ அதனால் கண்டிப்பாக முக்கியமான விஷயங்களை ஒன்று ரைஸ் குக்கர் வேணும், ரைஸ் வைக்க, இல்லைனா பானை வேணும்.
ஓகேவா? இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க, தேவைப்படும். அடுத்து வந்து இப்போ ரைஸ் சம்மந்தப்பட்டதை எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து மசாலாஸ் குழம்பு சம்மந்தப்பட்டதை எடுத்து முடிச்சாச்சு. அதுக்கடுத்து அதை சமைக்கிறதுக்கான வெசல்ஸ், ஓகேவா, பாத்திரங்கள், அது என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேன், ஒரு எக் ஃப்ரை பேனோ ஒரு ஃபிஷ் ஃப்ரை பேனோ அந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து நல்ல ஒரு தவா, தோசை ஊற்றுறதுக்கு, சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு தோசை பேன் ஒரு தோசை தவா, எனக்கு தெரில எப்படி சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி ஒரு வெயிட்லெஸ்ஸாக நான்ஸ்டிக்காக எடுத்திங்கன்னா ரொம்ப பெட்டர். இப்போ நீங்கள் நான்ஸ்டிக் வாங்கினீங்கன்னா ஒரு 800 to 1500 வரும் மற்ற எல்லா பொருளுமே. அதை நீங்கள் வாங்கி வச்சுன்னா ஒரு 1 year யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த நான்ஸ்டிக்லாம் போய் தூக்கி போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கி நீங்கள் அலையணும் அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேன் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெசல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் தனியாக எடுக்க போறீங்கன்னா அந்த ஸ்பூன்லாம் ஐட்டங்கள்லாம் இருக்காது. ஸோ வந்து கொஞ்சம் ஸ்பூனு, அந்த ஃபோக், ஸ்பூன், நைஃப், அதுக்கப்புறம் நைஃப் கண்டிப்பாக ஒன்று எடுத்துக்கோங்க. அலோடு இருக்கான்னு எனக்கு தெரியல, மேபி நீங்கள் என் கூட நைஃப் வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சோறு போடுற கரண்டி, அந்த குழம்பு ஊற்றுற கரண்டி, இதெல்லாமே எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரு மாடலில் ஒரு டிசைனில் ஒன்று எடுத்துக்கோங்க போதும். சும்மா ஒரே கரண்டியை 10 கரண்டியாகவும் ஒரே இதை 10 அப்பெல்லாம் எடுக்க தேவை கிடையாது. ஒரு மொத்தமாக ஒரு லப்பர் பேண்ட் போட்டு ஒரு 10 கரண்டி, ஸ்பூனு எல்லாம் சேர்த்தே ஒரு 10 ஐட்டங்கள் எடுத்துக்கோங்க. பிளேட் நீங்கள் அங்கே போயும் வாங்கிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு சில்வர் பிளேட்டில் தான் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா ஒரு சில்வர் பிளேட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த குழம்பு வெஞ்சனங்களை மூடுறதுக்கு இருக்கும்ல அந்த பிளேட்டு, அதையுமே எடுத்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் வாங்கலாம்னா பிளாஸ்டிக் சம்பந்தமான விஷயங்களை இங்கே சீப்பாக கிடைக்கும், வாங்கிக்கலாம். மங்கு சீப்பாக கிடைக்கும், வாங்கிக்கலாம். இந்த சில்வர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சீப்பாக கிடைக்காது. தமிழ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் விற்பாங்க. அதனால் சில்வர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் டப்பா, அதாவது இந்த சோத்து கட்டுற டப்பா, அதெல்லாம் போட்டு லக்கேஜ் அடக்காதீங்க. அதெல்லாம் அங்கேயே சீப்பாக 1 பவுண்ட் 2 பவுண்டுக்கே 2-3 டப்பா கிடைக்கும். அதனால் அங்கேயே வாங்கிக்கலாம். அதெல்லாம் போட்டு லக்கேஜை போட்டு அடக்காதீங்க. அடுத்த விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஜாக்கெட். என் ஃப்ரெண்டே முதல்ல ஒருத்தவங்க முன்னாடி போய் அவன் சொல்கிற பேச்சை கேளுங்களேன்டா. என் ஃப்ரெண்டு நான் என் கூட படித்தவனே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். நீங்களாம் எப்படி கேட்க போறீங்க? ஜாக்கெட்லாம் வேணாண்டா, வேஸ்ட்டு, கொள்ளளவு விற்பானுங்க. அது தாங்கவும் தாங்காது, குவாலிட்டியும் நல்லா இருக்காது. நம்ம அங்கே போய் எடுத்துக்கலாம்டா, சூப்பர் ஜாக்கெட்டாக இருக்கும்னு எவ்வளவோ படிச்சு சொன்னேன். 8000 ரூபாய்க்கு ஜாக்கெட், 80 பவுண்ட்ஸ். 80 பவுண்ட்ஸுக்கு 2 சூப்பர் ஜாக்கெட் வாங்கலாம் தெரியுமா யூகேல? ஜாக்கெட் தயவு செஞ்சு வாங்கிட்டு வராதீங்க. நல்ல மாடர்னா, நல்ல ட்ரெண்டிங்கா, நல்ல குவாலிட்டியில் அமேசான்லையுமே சரி, ஆஃப்லைன் ஸ்டோர்லையுமே சரி சூப்பர் ஜாக்கெட் வந்து யூகேல கிடைக்கும். அது நல்லா குவாலிட்டியும் இருக்கும், நல்லா தாங்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும். நீங்க இந்த ஸ்பென்சர் பிளஸா, சென்னை நல்ல அப்படியே மாவரைப்பானுங்க, மாவரைச்சு கொடுப்பானுங்க. தயவு செஞ்சு ஜாக்கெட் வாங்காதீங்க, வாங்கிட்டு போகாதீங்க. யூகேல போய் ஜாக்கெட் வாங்கிக்கோங்க. 100 பவுண்ட்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா சூப்பரா இருக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல குவாலிட்டியான ஜாக்கெட் வாங்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு அந்த முதுகு வலியோ பெயினோ வெயிட்டோ இருக்காது. நீங்க ரொம்ப லோ குவாலிட்டிலாம் வாங்கினீங்கன்னா வெயிட்டா இருக்கும். எப்படின்னா நீங்க ஜாக்கெட் போடுறீங்க, இதான் ஜாக்கெட்னு வச்சுக்கோவே, இது டவுசரா, இதான் ஜாக்கெட், ஓகேவா? இப்போ இது லோ குவாலிட்டிக்கும் ஹை குவாலிட்டிக்கும் சொல்றேன். இப்போ இதான் ஜாக்கெட். இதை நீங்க வந்து அம்மா இப்படி போடுறீங்க, இதான் ஜாக்கெட், இப்படி போடுறீங்கன்னா இப்போ லோ ஜாக்கெட்டாக இருந்துச்சுன்னா அது வெயிட் இருக்கும்ல, இதான் பேக்கெட்டு. இப்போ நீங்கள் ஜாக்கெட்டுக்குள்ள கை உடையில இப்படி இழுக்குதா உடம்பு, இப்படி பின்னாடி இழுக்குது பாருங்க, அப்படியே முதுகு வலி வரும். எங்களுக்கு வந்துச்சு ஒரு 4-6 months. நாங்கள் ஒரு லோ குவாலிட்டி ஜாக்கெட் யூஸ் பண்ணி, லோ குவாலிட்டி கிடையாது, அந்த ஜாக்கெட்டே ஒரு 6000 ரூபா ஒரு ஜாக்கெட். இப்படி வச்சு நம்ம நடக்கும்போது, ஏன்னா குளிரும் மோஸ்ட் ஆஃப் டைம், நம்ம பேக்கெட்டில் இப்படி ஜாக்கெட்டில் கை வச்சு நடப்போம். அப்படி வைக்கும்போது இப்படி குளிரும், இந்த முதுகு இப்படியே வளையும். 2 கையும் ஒன்று சேரும்போது இப்படி முதுகு வளைஞ்சு இப்படி குனிஞ்ச மாதிரியே இருக்கும். அது வந்து உங்களுக்கு அப்போ பெயின் தெரியாது. நீங்கள் ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணையில உங்களுக்கு அந்த பெயின் தெரியும். இது ஹை குவாலிட்டி ஜாக்கெட், அதாவது வெயிட்லெஸ். ஹை குவாலிட்டி என்ன ஒன்றும் இல்லை, நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஜாக்கெட் வாங்கும்போது நீங்கள் என்னதான் அப்படி பேக்கெட்டில் வச்சாலுமே இந்த முதுகு வந்து இழுக்காது, அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதான் லோ குவாலிட்டிக்கும் ஹை குவாலிட்டிக்கும் உள்ள ஜாக்கெட் டிஃப்ரென்ஸ். இதுதான் விஷயம், ஓகேவா? இது ரெண்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரெஸ்ஸும் ஜாக்கெட்டும். அதே மாதிரி ஷூ, ஒரு நார்மல் ஷூ போட்டு வாங்க. நீங்கள் உங்ககிட்ட இப்போ என்ன ஷூ இருக்கோ, நைக்கோ என்ன ஷூ இருக்கோ அந்த ஷூவை போட்டு வாங்க. அங்க வந்து நல்ல ஷூ வாங்கிக்கோங்க, ஓகேவா? எது நம்ம பார்க்குற வேலைக்கு எது கம்ஃபர்டபுளா, எந்த ஷூ இருக்கோ, ரன்னிங் ஷூ இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். வீடியோவில் போடுவாங்க 20 ஷூ வச்சிருக்கேன், 30 ஷூ வச்சிருக்கேன், அதே மாதிரி அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்களும் 20 ஷூ 30 ஷூலாம் வாங்கிட்டு தூக்கிட்டு இங்கே வராதிங்க. என்ன இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஷூவுமே லோ குவாலிட்டி ஷூலாம் வாங்காதீங்க. நான் வந்து பிரிமாக்கில் தான் ஷூ யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப கால் பெயினாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஷூ பிராண்டட் வாங்கினதுக்கப்புறம் அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. 2 ஷூ வாங்கிக்கோங்க. ஒன்று வந்து அக்கேஷனலாக போகிறதுக்கு, எங்கே வெளியே போனால் போகிறதுக்கு. இன்னொன்று வந்து ரெகுலர் யூஸுக்கு ரன்னிங் ஷூ மாதிரி வாங்கிக்கோங்க. அக்கேஷனலாக போகிற ஷூவோட இந்த ரெகுலராக போகிறீங்களா ஷூ, அது நல்லா குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. நல்ல பிராண்டாக, நல்ல ஒரு 100 pounds 10,000 12,000 வாங்கிக்கோங்க. ஏன்னா அதான் உள்ள நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்கும்போது உங்களுக்கு வலி தெரியாது. இப்போலாம் எவன்டா வேலை பார்க்குறான்? நான் வந்து இன்டேக் டைம்லனா பார்ட் டைம் ஜாப் கேட்டு அலைஞ்சு திரிவானுங்க. இப்போலாம் எவன் வேலை பார்க்குறான்? எவனும் வரவன் எல்லாருமே எல்லாம் ரிச்சாக தான் இருக்கானுங்க. பொண்ணுங்க எல்லாருமே சொல்கிறேன், வரானுங்க, ஜாலியாக உட்காரானுங்க, ரீல்ஸ் பார்க்குறானுங்க, போகிறானுங்க, படத்துக்கு போகிறானுங்க, ஜாலியாக இருக்கானுங்க. எவனுமே இந்த வேலைக்கு போகணும்,
பார்ட் டைம் தேடணும் அப்படிங்கிற இதுவே எவனுக்குமே இல்லை. ஜாலியாக இருக்கானுங்க. எங்களாம் பார்க்கல பொறாமையாக இருக்குது. என் இன்டேக்கில் வந்தவனுங்க, எனக்கு எங்கள் அண்ணன் இன்டேக்கில் வந்தவங்க வேலைக்காக போவானுங்க. இப்போ எவனும் வேலைக்கு போகிறதில்ல, வேலை தேடுறதும் இல்லை. கிடைச்ச வேலையை கிடைச்சா பார்க்குறானுங்க. அதுவுமே பார்க்குறானுங்க, ஒரு நாள் போகிறானுங்க, கஷ்டமாக இருந்தா ஓகே நான் வரல அப்படி சொல்லி வந்துடுறானுங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பொருள் வரைக்கும் ஏர்போர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம், அதாவது யூகேக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கேன். பெட்டியை தூக்கிக்கிட்டு எப்படி ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறது, எந்த ஃப்ளைட்டு எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் போய் நம்ம யூகே லேண்ட் ஆகுங்கிற விஷயத்த வீடியோவை நான் முன்னாடியே போட்டுட்டேன். நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணிக்கோங்க. அது வந்து ஏர்போர்ட்டில் இருக்க விஷயங்கள் நான் போட்டிருப்பேன், ஏர்போர்ட்டை பற்றி பேசியிருப்பேன், அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வேணும் அதில் இருக்குது, மறக்காம போய் பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ் இவ்வளோதான் கைஸ். இதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம், அதை நீங்கள் பார்த்து என்னென்னு பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த யூகேல சந்திப்போம். பாய்.